கரூரில் நேற்று முன்தினம் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். எவரும் எதிர்பாராத இந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 14 முதல் மாவட்ட வாரியான பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கிய விஜய் தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரை காண ரசிகர்கள், தொண்டர்கள் மிக அதிக அளவில் திரண்டதால் அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு சவாலாக இருந்தது. மேலும் பல இடங்களில் பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. அதேபோல் தொண்டர்கள், ரசிகர்கள் சிலர் உயரமான இடங்களிலும், மின்சார டிரான்ஸ்பார்மர்களிலும் மற்றும் மரங்களிலும் ஆபத்தான முறையில் ஏறி நிற்பது, விஜய் பிரச்சார வாகனத்தை பைக்குகளில் பின்தொடர்வது என ஆபத்தை உணராமல் செயல்பட்டனர். இதனால் தாவேக பிரச்சாரங்களுக்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. இதை எதிர்த்து தாவேக துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்னிலையில் கடந்த செப்டம்பர் 18 விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி, இது போன்ற கூட்டங்களின் போது போக்குவரத்து நெருக்கடியால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர், பொது சொத்துக்களும் சேதப்படுத்தப்படுகின்றன, சாலைகள் முழுமையாக முடக்கப்படுகின்றன, மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது போலீசாரின் கடமை. இது போன்ற ஆபத்தான இடங்களில் ஏறி நிற்கும் போது அசம்பாவிதம் நேரிட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது? நீங்கள் தான் கூட்டத்தையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்களிடம் இருந்து உரிய இழப்பீடு தொகையை வசூலிக்க வேண்டும். இல்லையெனில் உயர்நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்று எச்சரித்தார். மேலும் இதுபோன்ற கூட்டங்கள், பேரணிகளுக்கு கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விஜய் தெரிவிக்கலாமே. மேலும் தனது தொண்டர்களும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார்.